நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 40வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். கைரேகை மர்மங்கள், ஆயுள் ரேகை, சக்தி ரேகையின் சிறப்பு விளக்கம். ஆயுள் ரேகைனா நம்ம உடம்புல எவ்வளோ நாள் நம்ம இந்த உலகத்துல இருக்க போறோம். ஆயுள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தி, நம்ம சக்தி பலம், நம்மளுடைய உடம்புல பலம். ஆயுள் உடல் நலம் எப்படி இருக்கிறது, வியாதி விபத்து கண்டம் மாரகம் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், உடல் எப்படி இருக்கும் என்பதை, நலமாக இருக்குமா பலமாக இருக்குமா, ஒரு மூட்டை தூக்குவதற்கு பலம் அதிகமாக தேவைப்படும், ஒரு கதை எழுதுவதற்கு, ஒரு நிர்வாகத்தை செயல்படுவதற்கு ஒரு குறைந்த பலம் தேவைப்படும், ஆனால் புத்தி அதிகமாக தேவைப்படும் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயமே. அந்த கையை பார்த்தவுடன் கை மென்மையாக கரடு முரடாக இல்லாமல் கை மென்மையாக இருந்து, ஆயுள் ரேகையும் மென்மையாக இருந்தால், அதாவது ஒரு அதிக பலம் தூக்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது. மென்மையாக எழுதுவது, இயக்குவது, அதாவது காப்பாற்றுவது, இந்த மாதிரி மென்மையான வேலைகளை, ஆர்டர் போடுற வேலையை செய்வாங்க. நல்ல உடம்புல நல்ல ஒரு ஆயுள் ரேகை நல்ல ஒரு திக்கா இருக்கு சார், சுக்கர மேடுகளும் நல்லா இருக்கு, அப்போ பலம் அதிகமாக இருக்கும். ஒரு மூட்டை தூக்குவது, விவசாய வேலை செய்வது, கட்டிட வேலை செய்வது, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேடுகளும் பலமாக இருக்கும், ஆயுள் ரேகையும் சிறப்பாக இருக்கும். அப்போ ஆயுள் நல்லா இருக்கு, உடல் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு கை கரடு மூடா இருக்கும் சார். கரடு மூடா இருக்கும்போது இந்த ரேகை ரொம்ப திக்கா இருக்கும், ஒரு சில இடங்களில் அப்படியே மறைஞ்சு காணப்படும். இந்த மாதிரி மறையும் பொழுது அந்த வயதில் அவர்களுக்கு வியாதி மாரகம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. உடல் பலமா இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க, உடல் பலமா இருக்கு, கை கரடு முரடா இருக்கு, அந்த ரேகை மறையுது. மறையும் போது எந்த வயதில் மறைகிறது, நான் எடுத்துக்கிட்டு தான் போட்டிருக்கேன், இந்த கீழே கூட மறையலாம், இல்லை மேலையும் மறையலாம். அந்த மறையக்கூடிய அந்த ஆயுள் ரேகை இல்லாத வயதுகளில் உங்களுக்கு நோய் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கோ அது ஏற்படணும்னா இருதய ரேகை பார்க்கணும். அதே மாதிரி மெயினாக அந்த ஆயுள் ரேகையில் எதுவும் பிரச்சனைனா ஒரு சில பேருக்கு இந்த ஆரோக்கிய ரேகையும் இருக்கும். இந்த ஆரோக்கிய ரேகையிலும் பிரச்சனை காணப்படும். நல்லா புரிஞ்சுங்க, ஆரோக்கிய ரேகை உடலினுடைய ஆரோக்கியத்தை காண்பிக்கக்கூடியது. இப்போ இந்த ரேகை நல்லா இருக்கு சார், நல்லா இருந்தாலும் இப்போ இந்த ஆயுள் ரேகை உடல் பலம், மனோபலம், ஆன்ம பலம், உடல் அதாவது பலம் இல்லாத வேலைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ரேகைக்கு, ஆயுள் ரேகைக்கு சக்தி ரேகை என்பதுதான் முழுமையாக பொருந்தக்கூடியது. எப்படி என்று கேட்டால், ஒரு நபருக்கு இவ்வளவுதான் சார் ஆயுள் ரேகை இருக்கு, பாதி அளவு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் தான் ஆயுள் ரேகை இருக்கு, அப்போ 30 வயசுல இறந்து போவார்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வரைக்கும் தான் பலம் இருக்கும், 30 வயசு வரைக்கும் உடம்புல பலம் இருக்கும். அதுக்கப்புறம் பலம் இல்லாத நிலை இருப்பதற்கு வாய்ப்புண்டு, வியாதி இருப்பதற்கு, வியாதி உட்காந்திக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். நடமாடக்கூடிய அளவுக்கு தான் சக்தி இருக்கும். அந்த சக்தி ரேகை என்பது உடலின் பலத்தை காண்பிக்கக்கூடியது அப்படிங்கிறத காண்பிக்குது. அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை இது வரைக்கும் வருது சார், இந்த முடிவில் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் குறியோ அல்ல வெட்டுக்குறியோ கண்டால் அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்புண்டு. இந்த மாதிரி ஸ்டார் குறி, பெருக்கல் குறி, இந்த மாதிரி பெருக்கல் குறி கண்டாலோ, இந்த மாதிரி ஸ்டார் குறி கண்டாலோ உங்களுக்கு இது மாதிரி இந்த ரேகையில இப்படி ஒரு தடை கோடு வருது, இதுக்கு தகுந்த ரேகையே இல்லை அப்படின்னா அந்த வயசில் உங்களுக்கு மாரகம் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, இப்ப இந்த ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு ரேகை இப்படியே நேரம் போய் இந்த இறுதி ரேகை பக்கத்துல ஒரு ஸ்டார் குறியில முடியுது சார். அப்படின்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், அந்த வயசுல உங்களுக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி இப்போ இந்த ஆயுள் ரேகை நல்லா ஃபுல்லாவே இருக்கு, இதுல இருந்து ஒரு ரேகை இப்படி சந்திரமேடுக்கு போகுது, இங்க வளைகுறி மாதிரி இருக்கும். வளைகுறி மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த வளைகுறியில போய் இந்த ரேகை போய் முடியுது, ஆயுள் ரேகை போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மூச்சு வாங்கல், நீர் சம்பந்தப்பட்ட வியாதி, இல்லைன்னா மூச்சு வாங்கல், தண்ணியினால் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இங்கேருந்து ஒரு ரேகை செவ்வாமேட்டில் போய் முடியுது சார். இப்படி செவ்வாமேட்டில் போய் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. மூச்சு வாங்கல் பிரச்சனை, நிறைய விஷயம் இந்த ஆயிலை இருந்து கட் பண்ணி ரேகை போச்சுனாவே மூச்சு வாங்கல் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய், வயிற்றுல கல் இருக்கிறது, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி ஆப்ரேஷன் உண்டாகக்கூடியது, ரொம்ப கஷ்டப்பட்டு வியாதியை சரி பண்ண நல்ல கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அதை சரி பண்ணக்கூடிய நிலைமை கூட உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி ரேகை, ஆயில் ரேகையை கட் பண்ணி போயிருந்தாங்க. இந்த ஆயில் ரேகையில கீழ் நோக்கின கிளை இருக்கு சார். 2 பக்கம் இப்படி கீழ் நோக்கின கிளை இருந்தா உங்களுக்கு உடம்புல இருக்கிற பலம் அப்படியே குறைஞ்சு போயிடும். அந்த வயசுல இருந்து பலம் இழந்த நிலை, வியாதி உருவாவதற்கு நிலை, வியாதி வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா பலம் கம்மியாயிடும். பலம் கம்மியாச்சுன்னா வியாதி வந்து உட்காந்துரும். இது கெடுதலான அமைப்பு. இந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில வெட்டு, துண்டு, தீவு இதெல்லாம் இருந்ததுன்னா, இப்போ ஆயில் ரேகை வருது சார். இந்த ஆயில் ரேகையில வெட்டு, இது மாதிரி விடுபடுவது, இது மாதிரி வெட்டு, இது மாதிரி துண்டு, இல்லை இது மாதிரி தீவு, இந்த மாதிரி தீவுகள், இந்த மாதிரி தீவு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே வயதில் உங்களுக்கு இறுதி ரேகையில புள்ளியோ பிரச்சனையோ இருந்தா, இல்ல ஆயில் ரேகையில புள்ளி இருக்கு சார், இங்க பிரச்சனை இருக்கு அந்த வயசுல, அதே வயசுல இருந்ததுன்னா இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு ரேகை போயிட்டு செவ்வாமேட்டில் இருந்து ராணுவத்துல போயிட்டு திடீர்னு மரணம் அடைகிறாங்க. இங்க ஒரு இன்டூ மார்க் இருக்கு சார். செவ்வாமேட்டில் ஒரு இன்டூ மார்க் இருக்கு. இங்க இருந்து ஒரு ரேகை போயிட்டு இதுல உண்மைதுன்னா ராணுவத்துல போய் திடீர்னு இறந்து போறாங்க. அந்த வயசுல உங்களுக்கு ராணுவத்தில் போய் இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சந்திரமேட்டுக்கு போச்சுன்னா தண்ணியில மூழ்கி இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இறுதி ரேகையை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்க இருந்து ரேகை புத்தி ரேகையில ஒரு சின்ன ஒரு தீவு இருக்கு. அதே வயசுல இங்கேயும் ஒரு தீவு இருக்கு. இந்த ஆயில் ரேகையில் தீவு இருக்குன்னா அந்த வயதில் மூளை சம்பந்தமான, மனம் சம்பந்தமான வியாதி இல்லைன்னா மூளை சம்பந்தமான வியாதி வருவதற்கு வாய்ப்பு உருவாகும். நம்ம ஆயில் ரேகை சக்தி, பலத்தை குறிக்கக்கூடியது, ஆயிலை குறிக்கக்கூடியது, உடல்நலத்தை குறிக்கக்கூடியது, வியாதி விபத்து வருமா, கண்டம் வருமா, மாரகம் வருமா அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம சனி மேட்டில் ஒரு இன்டூ மார்க் இருக்கு. இங்க இருந்து ஒரு ரேகை சனி மேட்டுக்கு போனாலோ இல்ல சனி மேட்டில் இன்டூ மார்க் மட்டும் இருந்தாலோ நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். வாகன விபத்து, விபத்தினால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. சனி மேட்டில் ஒரு இன்டூ குறி இருக்கு சார். இந்த வயசுல ஆயில் ரேகை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் வயதில் உங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, மாரகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு, வியாதி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும் சார். இந்த சனி மேட்டில் இன்டூ மார்க் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு விபத்து இல்லைன்னா வியாதி. அந்த சனி மேட்டில் ஒரு இன்டூ மார்க்கு, அதே மாதிரி ஆயில் ரேகையில புள்ளியோ அந்த வயசுல வேற ஏதாவது தீவு, வெட்டு, துண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் அந்த ஆயில் ரேகையோட மர்மங்கள். ஆயில் ரேகையில நன்மை நடைபெறுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஆயில் ரேகை வெட்டு, துண்டு இல்லாம, தீவு இல்லாம நல்லா இருந்துருச்சுனாவே, புள்ளி, வெட்டு, துண்டு இல்லாம இப்படி நல்லா ஆயில் ரேகை இப்படி வந்துருச்சு, இப்படி இருக்குதுன்னா உடம்பு நல்லா இருக்கு, பலம் நல்லா இருக்கு, ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆயில் நீண்ட ஆயிலை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த ரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் சார். இப்படி குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இப்படி சந்திரமேட்ல போய் நீண்டு முடியுது சார். இப்படி ஒரு சில ரேகை போய் சந்திரமேட்லயே முடியும், இப்படி ரவுண்டா அப்போ ஆயில் நல்ல பலமா இருக்கு, ஊர் விட்டு ஊர் போய் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில இருந்து மேல் நோக்கின கிளைகள் வரும்போது, எந்த வயசுல மேல் நோக்கின கிளை வருதுன்னு பாருங்க, அந்த வயசுல வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, நல்லா புரிஞ்சு, வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புது வியாபாரம் தொடங்குவது, புதுசான ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கும். இப்போ நான் வேலைக்கு ஒரு தலைவர் பதவிக்கு போட்டி போடுறேன், அந்த வயசுல இப்போ குருமேட்டுக்கு இந்த ரேகை போகுது, ஒரு கிளை குருமேட்டுக்கு போகுது, அப்போ தலைமை பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசுல. இல்லை இங்கிருந்து போனாலும் சரி. அதே மாதிரி ஒரு மேட்டுக்கு சனி மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர இன்னொரு வருமானம், இன்னொரு வேலை, இன்னொரு தொழில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், அரசியல் தொழில தலை சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. புதன் மேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வியாபாரம் விஸ்தரிப்பு, வியாபாரத்தில் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயில் ரேகையிலிருந்து. சரிங்களா? ஆயில் ரேகையை வெட்டக்கூடாது,
அதே மாதிரி ஸ்டார் குறியில் முடிந்தால் அந்த வயசில் மரணம், அந்த தீவு இருந்ததுன்னா அந்த வயசுல மூச்சு வாங்கல் பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த ரேகை இப்படி இப்படி ஜன்னல் மாதிரி தனித்தனியாக வந்து இது வரும், ஒரே ரேகையாக இல்லாமல். அந்த மாதிரி வரும்போது வியாதி அடிக்கடி ஏற்படும் சொல்லலாம். அதே மாதிரி புள்ளி 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 புள்ளியாக இருக்கும், லைட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், நோய் அடிக்கடி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நல்லதுன்னா மேல் நோக்குன ரேகை இருக்கணும் சார். மேல் நோக்குன ரேகை இருந்து வெட்டு துண்டு தீவு இல்லாமல் ஆயுள் ரேகை இருந்தால் நல்லா கொடுத்து வைத்தவர்கள்னு அர்த்தம். அதே மாதிரி சந்திரமேட்டில் குருமேட்டில் ஆரம்பித்து சந்திரமேட்டில் போய் முடியுதுன்னா அவங்க வாழ்க்கையில் தலைமை பண்பு உலகம் பூரா சுற்றுவதற்கு வாய்ப்புண்டு. சந்திரனாவே உலகம் சுற்றும் வாலிபன், உலகத்தை சுற்றி பார்ப்பாங்க. அது பிஸ்னஸ் வந்து உலகம் பூரா பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அவங்க வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகணும்னா அந்த ஆயுள் ரேகை போய் சந்திரமேட்டில் முடியும். சந்திரமேட்டில் முடியறவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. இல்லை ஆயுள் ரேகை இல்லை சார் நேராகவே இப்படி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆயுள் உடம்பு நல்லா இருக்குது, மனசு நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். லைட்டாக ரேகை இருந்ததுன்னா உடல் பலம் கம்மியாக இருக்குது, மூளையை கொண்டு வாழ்வில் உயரக்கூடியவர்கள். திக்கா ரேகை இருக்குன்னா உடல் பலம், மூட்டை தூக்கக்கூடிய ஒரு வலு உள்ள ஒரு சக்தி அதிகமாக இருக்கும், பலம் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஆயுள் ரேகையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிறப்பில் இருந்து இறப்பு வரை உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஒருத்தருக்கு மாதிரியே இன்னொருத்தருக்கு ஆயுள் ரேகை இருப்பதில்லை. ஒரு சில பேருக்கு பாதி அளவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு முக்கால் இருக்கும், ஒரு சில பேருக்கு லைட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு திக்காக இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பிறப்பு அந்த ரத்தத்திலிருந்து நீங்கள் வர்றதுனால அந்த கர்மாவும் உங்களை வரும். அவங்களுடைய சொத்து பத்து எல்லாம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அவருடைய நல்லதும் கெட்டதும் உங்களை வந்து சார்வதற்கு வாய்ப்புண்டு. அதுதான் கர்மாவாகிறது. அந்த கர்ம பலன்படி தான் கையில் உள்ள ரேகை ஓடுகிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் அதாவது எப்படி சம்பாதிச்சான்னு தெரியாது இல்லையா, அவங்களுடைய சொத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நீதி நேர்மை அகிம்சையை கடைபிடித்து அதாவது கடவுள் பக்தியோடு ஓரளவு நேர்மையாக நல்லபடியாக நடந்தீங்கன்னா அதுக்கான ரேகைகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த மாதிரி மாறுறதுக்கு உங்களுக்கு அந்த கர்ம பலன் ஒரு சில பேருக்கு விடாது, துரத்திக்கிட்டே இருக்கும். அதிகமான நல்லது செஞ்சாக்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கெடுதல் செய்தவர்களாக இருந்தால் முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணுனீங்க, உங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அதான் கர்மாங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேகை ஓடும். அதே மாதிரி எவ்வளோ நாள் ஆயுள் இருப்பாங்கங்கிறதும் நம்ம அந்த ஆயுள் ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சின்ன ஆயுள் ரேகைன்னா கொஞ்ச நாள் தான் நீங்கள் வாழ போறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆயுள் ரேகை சின்னதாக இருக்கு சார், அந்த வயசுல இதே வயசுல இறுதி ரேகையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு வெட்டு துண்டு தீவு வருதுன்னா அந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி புத்தி ரேகையில பிரச்சனை இருந்தால் மனம் பாதிக்கப்பட்டு இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புத்தி ரேகை சந்திரமேட்டு பக்கம் போகுது சார், அப்போ தற்கொலை எண்ணம் வரும் சார். அங்கே ஒரு ஸ்டார் குறி இருக்கு, இப்போ தற்கொலை எண்ணம் அந்த வயசுல தற்கொலை எண்ணம் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. நீரில் மூழ்கி மரணம் அடைவதற்கு இப்படி நிறைய மர்மங்கள் அடங்கியது நம்மளுடைய கை. நம்மளுடைய கையை பார்த்தோன்னா மர்மங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான், சரிங்களா? இப்போ நம்ம கையை பார்த்தோன்னா நிறைய ரேகைகள் இருக்கு, அந்த ரேகைகளில் நிறைய மர்மங்கள் இருக்கு. அந்த மர்ம பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். புத்தி ரேகை பார்த்துருக்கோம், இன்னைக்கு ஆயுள் ரேகை பார்த்துருக்கோம். இப்போ 40வது பகுதியில் வந்திருக்கிறோம். ஒரு ரேகைக்கும் மர்மங்கள் நிறைய இருக்கு. பின்பக்கம் முன்பக்கம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே கலந்துதான் வாழ்க்கை. கர்மாவின் அடிப்படையில் ரேகைகள் ஓடுகின்றன, அதை இயக்கப்படுகின்றன. இயக்கப்படுகின்றன. அந்த கர்மாவின் அடிப்படையில் ரேகைகள் இயக்கப்படுகின்றன. வாழ்வு அதன் மூலமாக இயங்குவதற்கு வாய்ப்பு நிறைய உருவாகும். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஓரளவு நியாயமாக ஒரு சில பேருக்கு வந்து நேர்மை அகிம்சை கடைபிடித்து தவம் அதே மாதிரி தான தர்மம் செஞ்சு ஓரளவுக்கு ஒரு சில பேருக்கு மாற்ற முடியும், ஒரு சில பேருக்கு மாற்ற முடியாது. கடுமையாக இருக்கும், அந்த கர்மா கடுமையாக இருக்கும். அதை பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள், உங்கள் கையில் ஆயுள் ரேகை எப்படி இருக்குது, ஒவ்வொரு ரேகையும் எப்படி இருக்குது, இன்டூ மார்க் இருக்கான்னு பாருங்கள். கையில் இன்டூ மார்க் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு சிக்கல்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.